இல்லை இடைஞ்சல ஒளியல். ஒளினா என்ன சார்? எடுத்தோன்னே எப்பயும் போல அதாங்க இருக்கு. ஒளி அந்த ஒளி கிடையாது. லைட். சரி கவனிங்க கவனிங்க. லைட் அப்படின்னா என்ன சார்? நரேந்திரராஜ், ஒளியியல் அப்படின்னா என்னது? லைட்னா அது ஒரு ஆற்றல். ஆற்றலை ஆக்கவழிக்கவும் முடியாது. ஒரு வகையான ஆற்றலை இன்னொரு வகையான ஆற்றலை மாற்றும். இப்போ வெப்ப ஆற்றல் தான் என்ன ஆகும்? ஒளி ஆற்றலாக மாறும். வெப்ப ஆற்றல் தான் என்ன ஆகும்? ஒளி ஆற்றலாக மாறும். சரியா? ஆற்றல்னா என்ன? ஒரு வேலையை செய்வதுன்னா, அப்பா சூப்பர், ஒரு வேலையை செய்கிறதுக்கான திறன். வேலைன்னா என்ன? டிஸ்பிளே. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. இப்போ லைட்டு வேலையை செய்யுமா சார்? செய்யும். சரி, லைட்டை இப்போ பிடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? வெப்பம் தான் என்னவா மாறுது? லைட்டாக மாறுது. லைட்டை பிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? தடுத்தா திரும்ப வெப்பம் தான் கிடைக்கும். ஏன்னா எதையும் அழிக்க முடியாது. ஆற்றலை ஆக்க ஒழிக்கவும் முடியாது. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? அதே மாதிரி இது லைட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மின்காந்த அலை அப்படின்னு சொல்லுவாங்க. மின்காந்த அலை, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஒரு கம்பி வழியாக மின்சாரம் பாயும் பொழுது அதை சுற்றியில் என்ன ஆகுது? ஒரு அலை உருவாகுதுன்னு பார்த்தோமா? அதே மாதிரி கேரக்டர் இதுக்கு இருக்கிறதுனால இதை மின்காந்த அலைன்னு சொல்லுவாங்க. மின்காந்த அலை தான் ஸ்பெக்ட்ரம் அப்படி பேண்ட் வித்துன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி பார்ப்போம். மின்காந்த அலையை பற்றி பார்ப்போம். இந்த மின்காந்த அலையை வெப்பத்தை பார்த்துட்டோம். மின்காந்த அலை அதெல்லாம் பார்ப்போம். கவனிக்கணும், சும்மா சாதாரணமாக கவனிங்க. அதோட பேண்ட் வித். இப்போ மின்சாரம் அதோட எஃபெக்ட்லாம் வச்சு நிறைய சாதனம் பயன்படுத்துகிறோம். அது மாதிரி மின்காந்த அலை நிறையா இருக்கும். யூவி ரேஸு, எக்ஸ்ரே, சரியா, விசிபிள் ரே, இதெல்லாம் விசிபிள் ரே. நம்ம கண்ணு ஒளி இருக்குல்ல, அது விசிபிள் ரே. அப்புறம் காமா ரே, ரேடியோ வேவ்ஸு, கம்யூனிகேஷன் பயன்படுத்துகிறோம்ல, டவர்லேருந்து வருதுல்ல, அதில் வந்து என்னது? மின்காந்த அலையில் ஒவ்வொரு அதில் நடுவில் வர்றது தான் இது. நமக்கு விசிபிள் ரேஸ், அதான் வந்து ஒளி. இது ஒரு மின்காந்த அலை அல்லது ஆற்றல், எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த ஒளியினால் நமக்கு என்னென்ன சார் பயன்? அதானே பார்க்கணும். நமக்கு என்ன நன்மை இருக்குது, என்ன தீமை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நன்மை இருக்கிற பயன்படுத்திக்கணும், தீமை இருக்கிற தூக்கி எறிஞ்சிடணும். அதுதான் கல்வி. சரியா? சரி, இப்போ நீங்கள் என்னை பார்க்குறீங்க. நீங்கள் என்னை பார்க்க, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இங்கே ஒரு ஆள் இருக்கான். இந்த ஆப்ஜெக்ட் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, லைட்டு எங்கேயாவது புடிஸ் ஆகணும். இப்போ பகல்னு வச்சுக்கோங்க, சூரியன்லேருந்து வருது லைட்டு, சூரிய ஒளி வந்து இந்த ஆப்ஜெக்டில் படும். பட்டு அந்த ஒளி என்ன பண்ணும்? அந்த ஆப்ஜெக்ட், அந்த பொருள் ரிஃப்ளைட் பண்ணும் லைட்டை. இந்த லைட்டு ரிஃப்ளைட் ஆகிற லைட் என்ன பண்ணும்? நேராக நம்ம கண்ணுக்கு போகும். கண்ணுலேருந்து நரம்பு வழியாக மூளைக்கு போகும். மூளை என்ன பண்ணும்? அந்த லைட்டை, ஓ இங்கே பட்டு வருதில்ல லைட்டு, அதை பிடிச்சி மூளைக்கு போனோடனே மூளை ரெக்கக்னைஸ் பண்ணால் அங்கே ஒரு பொருள் இருக்குது. கல், மரம், பேர் வச்சுருக்கோம்ல, அதெல்லாம். அப்போ நம்ம ஒரு பொருளை பார்க்கணுன்னா என்ன வேணும்? ஒளி வேண்டும். சரியா? ஒளி இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒளி இல்லைன்னா என்னது? ஒளி இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? டார்க். லைட்டுக்கு ஆப்போசிட் என்ன?
டார்க். ஆமாம். கருப்பு ஒளி. இருட்டு. கருப்பில் இருட்டு. ஒளி இருந்தால் தான் என்ன ஆகும், அது கலராக மாறுது. இருட்டுனா நீங்கள் எந்த பொருளும் தெரியாது, அப்படின்னா அங்கே ஒளி இல்லைன்னு அர்த்தம். இருட்டுனா என்ன அர்த்தம், அங்கே ஒளி இல்லைன்னு அர்த்தம். ஒரு பொருளை பார்க்கணுன்னா என்ன வேணும் உங்களுக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னா ஒளியை பிரதிபலிக்கணும். சரியா? பிரதிபலிக்கலாம் என்ன ஆகாது, அந்த பொருள் நமக்கு தெரியாது. எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்கள். பிரதிபலிக்கலாம்னான்னு சொன்னேன். பிரதிபலிப்புனா நாங்கள் அதில் பட்டு ரிட்டன் வர்றதுங்க, அதாங்க பிரதிபலிப்பு. வார்த்தையை புரிஞ்சுட்டு சொல்லுங்கள், கத்த விடாதீங்க. வேற இந்த கண்ணாடி இருக்குல்ல, ஷோரூமுக்கெலாம் போகிறீங்க, கண்ணாடி டோரு போட்டிருப்பான். சரியா? அந்த டோர் இருக்கிறதே தெரியாது, ஒரு சில இதில் மோதி விழுந்துடும். அதனால தான் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பான். கண்ணாடி டோர் இருக்குது, ஆனால் நமக்கு தெரியல அந்த டோர். என்ன காரணம், அது ஒளியை பிரதிபலிக்கலை, பட்டு போயிடும். சரியா? அப்போது ஒளி மூலம் ஒரு பொருளை நீங்கள் பார்க்கணுன்னா முதல்ல ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய, ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் வேண்டும். ஓகேவா? ஒளி மூலம் வேண்டும். ஒளியை உற்பத்தி பண்ணுற ஆள் வேணும். இப்போ சூரிய ஒளி வந்து அடுத்தது என்ன இருக்கணும், நல்ல கண் இருக்கணும், நல்ல நரம்பு மண்டலம் இருக்கணும், நல்ல மூளை இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நீ ஒரு பொருளை பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்னை பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க, பல்பு இருட்டில் நைட் சூரிய வெளியில். இப்போ நான் எப்படி தட்டுறேன் உங்களுக்கு, இந்த பல்பு ஒளியை உற்பத்தி பண்ணுது. அந்த ஒளி என் மேலே வந்து படுது, பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது உங்கள் கண்ணுக்கு போய் மூளை ரெகக்னைஸ் பண்ணி நான் தெரிகிறேன். அப்போ ஒளி வந்து என்னது, நீ ஒரு பொருளை பார்க்கணுன்னா என்ன வேணும், ஒளி மிக மிக அவசியம். ஒளி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, டார்க்கு, ஒரு பொருளை பார்க்க முடியாது. ஓகேவா? ரைட். இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், ஒளி என்பது ஒரு ஆற்றல், மின்காந்த அலை. ஒளி எப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஆற்றலில் ஒளி வந்துட்டு ஃபோட்டான் அப்படிம்பாங்க. ஃபோட்டான்ஸ். ஃபோட்டானா என்னது, லைட்டு. ஒளி ஆற்றலை ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 7th 8th 9th இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒளியியல். 7th 8th 9th 10th 4 இருக்கு. இப்போ பார்ப்போம். 7th டேர்ம் 3 எடுத்திருக்கேன். சூரிய ஒளி. இந்த கதை தெரியும் நமக்கு. சூரிய ஒளி வந்து தாவரம் உணவு உற்பத்தி நடக்குதுல, ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோனாவே லைட்டு தான் அர்த்தம். சூரிய ஒளி, ஒளிச்சேர்க்கை. வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது, எல்லாமே எதுவுமே மனப்பாடமே பண்ண தேவையில்ல. ஒளிச்சேர்க்கை வார்த்தையை புரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஃபோட்டோசிந்தசிஸ். சூரிய ஒளி வருது, இலை வந்து என்ன பண்ணுது, சூரிய ஒளியை தடுக்குது. தடுத்த உடனே என்ன ஆகுது, லைட் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக மாறிக்கும். பச்சையத்தில் நடக்கும் அது. சரியா? குளோரோஃபைலில் நடக்கும். ஹீட் எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் எடுத்துக்கும், பூமியிலேருந்து H2O மாலிகுல் தண்ணியை உறிஞ்சிக்கும். பச்சையத்தில் சூரிய ஒளி படுது. சரியா? சூரிய ஒளி பச்சையத்தில் நடக்குது, சூரிய ஒளி அதில் படுது. பட்ட உடனே இந்த கார்பன் இங்கே வந்து உட்காந்துக்கும், கார்போஹைட்ரேட். இந்த சூரிய ஒளி என்ன அது ஹீட்டாக மாதிரி இங்கே போய் உட்காந்துக்கும். இந்த கார்பனை இதுக்குள்ளே அட்டாச் பண்ண வச்சிடும். இதான் வந்து என்னது, கார்போஹைட்ரேட். எல்லா உயிரினங்களுக்குமான அடிப்படை உணவே இதுதான். இதுதான் என்னவா மாறும்னு பார்த்தோம், ஃபேட்டாக மாறும். இதுதான் ப்ரோட்டீனாக மாறும். இதுதான் விட்டமினாக மாறும்.
எது கார்போஹைட்ரேட். அதெல்லாம் மாற்றுறதுக்கு தேவையானதும் எங்கே இருக்கும், இதை உடச்சி எடுத்துக்கும் இதில் உள்ள ஹீட்டு. இப்போ திரும்ப நம்ம உடம்புல என்ன நடக்கும், இந்த கார்போஹைட்ரேட் உடையும் பொழுது கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து போயிடும், ப்ளஸ் H2O மாலிகுல் தனியாக போயிடும். இங்கே பிடிச்சி வச்ச ஹீட் இருக்குல்ல, அது ரிலீஸ் ஆகும். அதான் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஹீட். இப்போ எல்லா உயிர்களுக்குமான அடிப்படை உணவு எது, கார்போஹைட்ரேட். C6H12O6. ஓகேவா, இதான் கார்போஹைட்ரேட். H12 கெமிஸ்ட்ரியில் பார்த்தோமா, ரைட். அதான் சொல்கிறாங்க நான் பேசினா. தாவரங்களுக்கு முக்கிய ஆற்றல் மூலமாக ஒளி. எனவே தாவரங்கள் பெரும்பாலும் சூரிய ஒளியை சார்ந்துள்ளது. பெரும்பாலும் சூரிய ஒளியை தான் சார்ந்து. ஒரு சில தாவரங்கள் சூரிய ஒளி தேவையில்லை, வீட்டுக்குள்ளெல்லாம் வளருதில்ல, அதுக்கு அது ஹீட் எங்கேருந்து எடுத்துக்கும், வெரி குட், அட்மாஸ்பியரில் உள்ள ஹீட் எடுத்துக்கும். புரிஞ்சுதா, அறிவியல் பூர்வமாக சிந்திக்கணும் ஒவ்வொன்று. ஏன்டா இதுவரை கேள்வி கேட்டிங்களா, தாவரத்துக்கு இல்லை சூரிய ஒளி வேணும், வீட்டுக்குள்ளே எப்படி வளருது மணி பிளான்ட்டு, கேட்டிருக்கியாம்மா அதுக்கு முன்னாடி? ஏன்னா சிந்திக்கவே விடலை அவங்கள, மனப்பாடாங்க. கேள்வி பதில், கேள்வி 4 வார்த்தை, பதில் 50 வார்த்தை மனப்பாடம் பண்ணி அங்கே வாங்கி எடுக்கணும். அப்படியே ட்ரெயின் அப் பண்ணிட்டானுங்க. மாறுங்க தயவு செஞ்சு, சரியா? ஆமாம். மனிதர்களும் விலங்குகளும் தாம் உண்ணும் உணவிலிருந்து கார்போஹைட்ரேட் தான் கார்போஹைட்ரேட். நமக்கு விலங்குகளுக்கெல்லாம் என்னது கார்போஹைட்ரேட், இந்த சூரிய ஒளியில் உற்பத்தியானது தான் என்னது இந்த கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட் தான் புரோட்டீனாக மாறும், கொழுப்பாக மாறும், விட்டமின்ஸாக மாறும், எல்லாமே. தாவரங்கள் சூரிய ஒளி, காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு, இப்போ பேசுனது, புவியில் உள்ள நீர். இது எங்கே கெமிஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டு இருக்கோம், கெமிஸ்ட்ரியில் கொடுத்துருக்கான், கெமிஸ்ட்ரியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒளிச்சேர்க்கை நிகழ்வு மூலம் உணவை தயாரித்து கொள்கின்றன. தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை நிகழ்விற்கு சூரிய ஒளி மிகவும் அவசியம். ஆமாவா, லைட்டு தான். அப்போ நம்ம உடம்புல உள்ள ஹீட்டே என்னது, நம்ம வாழ்கிறதே எதனால தான், சூரியன்லேருந்து வந்தால் லைட்டு தான். அப்போ அந்த லைட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஒளி மூலங்கள், லைட்டு, அதாவது சோர்ஸ் ஆஃப் லைட், மூலம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது. இயற்கையில் சூரியன்லேருந்து வரதெல்லாம் இயற்கை, நம்மளே உற்பத்தி பண்ணுறது இது பல்புலாம் ஒளி மூலம். அதேமாதிரி நிலா, ஆனால் நிலா உற்பத்தி பண்ணாது, சூரியன்லேருந்து போய் பட்டு, சூரியனா இது அமாவாசை, இது என்ன நாள், அமாவாசை நாள். அதே இங்கே நிலா இருந்தால் பௌர்ணமி, அங்கேருந்து பட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். பார்த்துருப்போம். அப்போது நிலா தெரியறதுக்கு காரணம் எது, சூரியன்லேருந்து வரக்கூடிய லைட்டு பட்டு அது நமக்கு பிரதிபலிக்கும். அப்போ இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு தெரியாது. சந்திரன் நமக்கு ஒளிரும் பொருளானா கிடையாது, சூரியன்லேருந்து வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த படம் தப்பாக போட்டிருக்கான், சந்திரனை இங்கே வைக்கணும். சந்திரன் தாமே ஒளியை உமிழும் மூலம் அல்ல, அது சூரியனிலிருந்து ஒளியை பெற்று பின் அதனை பூமிக்கு பிரதிபலிக்கிறது. நாம் சந்திரனை பார்க்கும் பொழுது சந்திரன் ஒளிரும் ஒரு பகுதி மட்டுமே தெரியும். இங்கே இருந்துச்சுன்னா இந்த பாட்டு தெரியாது, இந்த பாட்டு தான் தெரியும். படிக்க புரியுதா, படிக்கிறது போரா? இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், படமாக அதுனா வார்த்தையை மனப்பாடம் பண்ணுறது தான் போரு. அதனால தான் அன்றைக்கே சொன்னார் சிவா, இப்போ தான் புரியுது, பசங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தோம்னா ஈஸி. அதனால தான் ஸ்போர்ட்ஸில் எல்லோரும் ஆர்வமாக போகிறானுங்க, எங்கள் வார்த்தையை மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்க, அதான் பிரச்சனை. இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு. பயங்கரமாக அடுத்த லெவலில் கேள்வி கேட்டு போயிட்டே இருப்பான். சந்திரன் பாதி எப்போதும் சூரியனை நோக்கி அமைந்து ஒளியை பெறுகிறது. இந்த பாட்டு அதில் பட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அவ்வளோதான். சந்திரன் என்னவாது? ஆமாம். அடுத்து உயிரி ஒளிர்தல். உயிரி ஒளிர்தல்னா ஒன்றும் கிடையாது, கடலில் மீன், ஒரு சில மீன்லாம் இருக்கும், அது தானாகவே என்ன பண்ணும், லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் டேஞ்சர், மோஸ்ட் டேஞ்சர். அப்புறம் மின்மினி பூச்சிலாம் இருக்குல்ல, தானாகவே என்ன பண்ணும், ஒளியை உமிழும். தானாகவே என்ன பண்ணும், ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதை லைட்டாக அனுப்பிடும். மின்மினி பூச்சி, ஜெல்லி மீன், ஆழ்கடல் தாவரங்கள் இவங்களாம். செயற்கை ஒளி மூலம், வெப்ப ஒளி மூலம்
ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், மெழுகுவர்த்தி எரிகிறது, அடுப்பு எரிகிறது, அதெல்லாம் வந்து என்னது வெப்ப ஒளி மூலம். அங்கே என்ன நடக்குது? மெழுகுவர்த்தி எரியும் பொழுது என்ன நடக்கும்? மெழுகுவர்த்தியில் கார்போஹைட்ரேட் தான் இருக்கும், இதே கார்போஹைட்ரேட் தான் இருக்கும். கார்போஹைட்ரேட் வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன் எடுத்து நம்ம உடம்புல நடக்குதுல்ல, அதே தான். கார்போஹைட்ரேட்டு H2O கார்போஹைட்ரேட் ப்ளஸ் வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் எடுத்துக்கும். இது ரெண்டும் சேர்ந்துடும், இது பிரிஞ்சு போகும். அப்போ ஹீட்டு ரிலீஸ் ஆகும், உள்ளே போன ஹீட்டு ரிலீஸ் ஆகும். அளவுக்கு அதிகமான ஹீட் என்னவா மாறிடும்? லைட்டாக மாறிடும். அப்படி தான் சூரியனில் அப்படி தான் நடக்குது. ஹீட்டு தான் லைட்டாக மாதிரி நமக்கு வரும். ஆனால் அது வேறு மாதிரியான ஹீட்டு ப்ரொடக்ஷனை எப்படின்னு உங்களுக்கு தெரியும். நியூக்ளியர் ஃபியூஷன். அது மாதிரி அடுப்பு எரிகிறது. ஆமாம், ஹைட்ரஜன் எரியும் பொழுது. அடுத்தது வாயு இறக்க ஒளி மூலம். இந்த டியூப் லைட்லாம் இருக்குல்ல, அது உள்ள ஒரு கேஸ் இருக்கும். அந்த கேஸ் தான் என்ன பண்ணுது? ஒளியை அனுப்பும். எலக்ட்ரான் அதில் பட்டும் பொழுது என்ன ஆகும்? அந்த கேஸ் தான் ஒளிரும். அதாவது என்ன போட்டிருக்கா? டியூப் லைட்லாம், நியான் விளக்கு, சோடியம் ஆவி விளக்கு, அதெல்லாம் கேஸ். அந்த கேஸ் உள்ளே அடைச்சிருப்பாங்க. டியூப் லைட். சரியா? என்ன ஆகுனா, இந்த எண்டிலேருந்து இப்படி இருக்கும் பல்பு. இப்போ தான் அந்த பல்பு இல்லையா, மோஸ்ட்லி இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் இங்கே ஃப்ளோ ஆகும். இது ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் வச்சுக்கோங்க. நெகட்டிவ்லேருந்து தானே பாசிட்டிவ் எலக்ட்ரான் ஓடும். அது ஓடும் பொழுது அதில் பட்டு லைட்டு ப்ரொடியூஸ் ஆகும். எதில் பட்டு? அங்கே இருக்கக்கூடிய, அதில் அடைச்சிருக்கக்கூடிய பாதரச ஆவியை தூண்டி. குறைந்த அலைநீளம் கொண்ட புற ஊதா கதிர்களை உருவாக்குகிறது. இக்கதிர்கள் குழாயின் உட்பரப்பில் பூசப்பட்டுள்ள பாஸ்பரஸின் மேல் விழுந்து, இங்கே பாருங்கள், உள்ள கேஸ் வந்து என்னது? பாதரச ஆவி, மெர்க்குரி கேஸ். பல்ப் இருக்குல்ல, கண்ணாடி, அதை சுற்றிலும் ஒரு பவுடர் தடவி இருப்பான். அது வந்து என்னது? பாஸ்பரஸ். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி, பாஸ்பரஸ், இந்த கேஸ் இருக்குல்ல, அதில் பட்டு என்ன பண்ணும்? புற ஊதா கதிர். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. சரியா? புற ஊதா கதிர் ஹை ஃப்ரீக்குவென்சி. அப்போ அலைநீளம் குறைவு, அதை உருவாக்கும் இக்கதிர்கள். அதுக்கப்புறம் அந்த கதிர் என்ன பண்ணும்? இங்கே வரும், வந்து இங்கே படும். அந்த கதிர் வந்துச்சுன்னா நம்ம கண்ணு தெரியாது. உள்ள பல்பில் இருக்கக்கூடிய இந்த இது பாஸ்பரஸ்லாம் போயிடுச்சின்னு வச்சுக்கோங்க, நமக்கு லைட்டு தெரியாது. இது வந்துட்டு ஹை ஃப்ரீக்குவென்சி புற ஊதா கதிர். அது வரும். அது வந்தோடனே என்ன ஆகுது? பாஸ்பரஸ் பல்பு கண்ணாடி மேலே இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் மேலே பட்ட உடனே அந்த ஃப்ரீக்குவென்சி குறையும் பொழுது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளியாக வரும். கேள்வி எவ்வளோ, எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரில. இதில் எத்தனை கேள்வி இருக்குது பாருங்கள். இந்த டியூப் லைட்டில் அடைச்சிருக்கக்கூடிய கேஸ் எதுன்னு கேட்பாங்க. எது? டியூப் லைட்டு கண்ணாடி சுற்றியில் பூசி இருக்கக்கூடிய மெட்டீரியல் எதுன்மா? பாஸ்பரஸ். பாதரசம். டியூப் லைட்டில் அடுத்த கேள்வி, டியூப் லைட்டில் இருக்கக்கூடிய பாதரசம் எந்த மாதிரியான ஒளியை உற்பத்தி பண்ணும்? எந்த மாதிரியான ஒளியை? ஹை ஃப்ரீக்குவென்சி ஒளியை உருவாக்கும். சரியா? அதோட கம்மியான ஃப்ரீக்குவென்சி ஒளியை மாற்றும். எது? பாஸ்பரஸ். அதான் கான்செப்ட். ஓவர். ஒளியின் பண்புகள் நேராக தான் போகும், எங்கேயும் வளையாது ஒளி. அதே மாதிரி ஒளி என்ன பண்ணும்? ஒப்பாக் மெட்டீரியல். அந்த பொருள் மேலே பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒளியோட வேகம் எவ்வளோ? ஒளியோட வேகம் எவ்வளோன்னு பார்த்தோம்? 3,00,000 கிலோமீட்டர் பர் செகண்ட். 3,00,000 கிலோமீட்டர் பர். அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, பர் செகண்ட். ஒரு செகண்டில் 3,00,000 கிலோமீட்டர். எது 7-8 தடவை ரவுண்ட் அடிச்சிருமா பூமியை இப்படிங்கிறதுக்குள்ள. சரியா? பொருள்களோட ஒளியின் செயல்பாடு, அதை பற்றி பார்ப்போம். பொருள்கள் ஊடுருவும் தன்மையை பொறுத்து பொருள்களின் வகைகள். சரியா? அந்த பொருள் வழியாக ஒளி எல்லாம் 99.9% ஊடுருவி போயிடுச்சுன்னா அது வந்து டிரான்ஸ்பரண்ட். சரியா? ஒளி ஊடுருவும் பொருள். பாதி ஊடுருவி போச்சுன்னா டிரான்ஸ்லூசண்ட். அது வேறு என்னம்மா? ஓகே, தமிழில் பாதி ஊடுருவும் பொருள், கம்ப்ளீட்டாக ஊடுருவலை,
அப்படின்னாக்கா அது ஒளி புகா பொருள். நம்ம உடம்புலாம் இருக்குல்ல, ஒளி புகா பொருளாக இருந்தால் தான் அந்த பொருள் நமக்கு தெரியும். நிழல்கள் உருவாக்கம். நிழல் எப்படி உருவாகிறது? சமதள ஆடி, பிம்பம், அடுத்து நிறமாலை, ஸ்பெக்ட்ரம், அதை பற்றி பார்ப்போம். ஸ்பெக்ட்ரம் ஒளியோட பாதை. ஒளி எப்பயுமே எப்படி இருக்கும்? நேராக தான் செல்லும். இது என்ன எஃபெக்ட்னு பார்த்தோம்? டின்டால் எஃபெக்டா? ஒளியான நேர்கொட்டிட்டு செல்லும். ஒளியான தானே வளைந்து செல்லாது. எதையாவது பட்டு வேணால் திரும்பும். ஒளியோட முக்கிய பண்பு. அல் ஹசன் அயத்தம். அல் ஹாசன் ஹயத்தம். சரியா? லைட்டு ஒரு பொருளை பார்க்கறது, அது சம்மந்தமான முக்கியமாக பங்காற்றியிருக்கார். ஈராக்கில் பெரிய நூலகம்லாம் இருந்திருக்குன்னு பார்த்துருப்போம். அங்கே பாருங்க, இவர் தான் கண்டுபிடிக்கிறார். என்னது? ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் சின்ன பல்ப் இருக்குது, ஓட்டை, அது வழியாக லைட்டு போய் அங்கே எதிரில் என்ன ஆகுது? தரையில் ஒரு பிம்பம் உருவாகிறத அவர் தான் முதல்ல கண்டுபிடிக்கிறார். அப்போ ஒரு பொருள் நமக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னா என்ன அர்த்தமாம்மா? இதே மாதிரி தான். இப்போ உங்கள் மேலே பட்டு வரக்கூடிய ஒளி என் கண்ணுக்குள்ளே போகுதா? கண்ணில் போயிட்டு பின்னாடி திரையா, வெளி திரை, அதுக்கு பேர் பின்னாடி திரை இருக்கும், அதில் பிம்பமாக உருவாகும். இப்படி தான் நம்ம கண்ணு தெரியுதுன்னு அவர் அப்போவே கண்டுபிடிச்சிருக்கிறார். ஒளி மூலம் உங்கள் மேலே பட்டு லைட் வருது, என் கண்ணுக்குள்ளே போகுது, அங்கே ஒரு திரை இருக்குது, அந்த திரையில் அந்த படம் உருவாகுது, அந்த படத்தை தான் என்ன பண்ணும்? நரம்பு மூளைக்கு கொண்டுட்டு போகுது அப்படின்னு பார்த்துருப்போம். எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று. இந்த பிரைட்னஸ் பார்க்குறதுக்கு எனக்கு 1.5 வருஷமாக நீங்கள் சேர்ந்து இப்போ எல்லா சப்ஜெக்ட்டு ஒரு தடவை அட்டன் பண்ணிட்டு வந்ததுனால அப்படி இருக்குது. இல்லைன்னா பிரைட் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, அவங்களே எல்லா சப்ஜெக்ட்டும் ஒன்றா கலந்து எடுக்கிறீங்க சார். சப்ஜெக்ட் கிடையாது, அதெல்லாம் ஒன்றா நடக்கிற விஷயம் பிரித்து வச்சுருக்கான் அவங்களுக்கு. சரியா? அடுத்தது அது தேவையில்லை, இதான் ஊசி துளை. இது ஒரு பாக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு திரை இருக்குது, அந்த திரையில் உள்ள இந்த பாக்ஸில் ஓட்டை இருக்கும், இந்த ஓட்டை வழியாக இதோட ஒளி போய் பட்டு எப்பவுமே இதான் மெய்பீம்னு சொல்லுவாங்க. நம்ம விழித்திரை சொன்னால பின்னாடி ஒளி லென்ஸுக்குள்ளே பூந்து பின்னாடி போய் விழுகும், முட்டை கொண்டு மாதிரி இருக்கும். அப்படி படிச்சிருப்பீங்க. இங்கே தான் விழித்திரைன்னு பாருங்கள். இது நரம்பு இப்படி போகும், இங்கே தலைகீழாக தான் இந்த மாதிரி தான் விழுகும். ரியல் இமேஜ் எப்பயுமே என்ன இருக்கும்? தலைகீழாக தெரியும். தலைகீழாக தான் தெரியும். ஏன் சார்னாக்கா இங்கேருந்து வரக்கூடிய ஒளி இங்கே போகும், இங்கேருந்து வரக்கூடிய ஒளி ஸ்ட்ரைட்டாக தானே போகும், அங்கே போய்டும். அதனால தான் தலைகீழாக இருக்கும். அப்போ மெய் பிம்பம், ரியல் இமேஜ் எப்பயுமே எப்படி இருக்கும்? இன்வெர்டடா, இன்வெர்ட், தலைகீழ்னாக. இது பேர் ஊசி துளை கேமரா. ஓட்டை போட்டுட்டு சின்ன சின்னதாக ஊசி. சோலோகிராஃபி. சூரியனுடைய இயக்கத்தை பதிவு பண்ணுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. சோலாகிராஃபி. சோலார்னாக்கா சோலார், சூரியன். கிராஃப்னா படம், சோலாகிராஃபி. அர்த்தத்தில் அர்த்தம் இருக்கா? சோலார்னா என்னது? சூரியன். ஜாகிரபியில் பார்த்துருப்போம். இதுதான் ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் பழைய சினிமாலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபோட்டோ எடுக்க போவாங்க, ஒரு இருட்டு துணிகளை உள்ளே போயிடுவான், டப்புன்னு திறந்துட்டு மூடுவார். அப்போ எதிரில் உள்ள பிம்பம் என்ன பண்ணும்? இவரோட. அதனால தான் அதுக்கு பேர் புகைப்படம். அது ஒளிப்படம். ஆக்சுவலாக புகைப்படம் கூட சொல்லக்கூடாது, ஒளிப்படம் தான் கரெக்ட். இங்கே ஒரு ஆள் நிற்கிறான், இவனோட படம் உருவம் என்ன ஆகுது? அங்கே உள்ள ஒரு ஃப்ரேமில் போய் டப்புன்னு படும். அப்போ அவன் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போன ஒளி தான் என்ன பண்ணுது? அதில் போய் ரெக்கார்ட் ஆகுது. அதனால தானே அதுக்கு பேர் ஒளிப்படம்.
கேமரா என்னன்னு சொல்லணும், ஒளிப்படக்கருவி. புகைப்படக்கருவி கூட தவறு, ஒளிப்படக்கருவி. சரியா? உங்கள் மேலே பட்டு வரக்கூடிய லைட்டு தான் என்ன பண்ணுது, அதை அப்சர்வ் பண்ணி உள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கிது. டிஜிட்டல் கேமரா என்னவா சேமித்து வச்சுக்கோங்க, வார்த்தையிலே அர்த்தம் எங்கேயோ போகுது, சிந்தனையெல்லாம் பயங்கரமாக போகுது. டிஜிட்டல்னால் என்ன அர்த்தம், டிஜிட்டலாக 0101 மாற்றி வச்சுக்கோம், அதனால தான் டிஜிட்டல் கேமரா. பழைய புகைப்படம் என்னவா இருக்கும், புகை மாதிரி இருக்கும். அந்த ஃபிலிம் ரோல் எடுத்து பார்த்துருக்கீங்களா, ஃபிலிம் ரோல் பார்த்துருக்கீங்களா, எக்ஸ்ரே இருக்குல்ல, எக்ஸ்ரே தான் வச்சுக்கோங்க, அது மாதிரி தான் ரெக்கார்ட் ஆகும். அப்புறம் அதை டெவலப் பண்ணுவாங்க, இந்த பிம்பத்தை இன்னொரு பேப்பரில் விழ வச்சு எடுப்பாங்க. அதெல்லாம் பெரிய ப்ராசஸ்ஸு. இன்றைக்கி எடுக்கிற நீ ஃபோட்டோவை இன்றைக்கே நீ பார்த்துட முடியாது, பார்க்கலாம் ஒரு ஸ்டேஜில் ரொம்ப லேட் ஆகும், அப்புறம் உடனே பார்க்குற மாதிரி இருந்து இப்போ அடுத்த செகண்டே பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி என்ன ஆயிடுச்சு, வளர்ந்துக்கிட்டே போகுது. இது பழைய கேமரா, இது ப்ராக்டிக்கலாக அது எதிரொலிப்பு. ஒரு பொருள் மேலே பட்டுச்சுன்னா என்ன ஆகும், எதிரொலிக்கும். அது எப்படி சார் பிரதிபலிக்கும் அப்படின்னாக்கா, இதுக்கு அது கொடுத்துருந்தானா பார்ப்போம், எல்லாம் விட்டுருவோம். ரைட்டு கொடுத்துருக்கான். இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம் நம்ம. சரியா? இப்போ இந்த இடத்துல இருந்து ஒளி டார்ச் லைட்டை வச்சு அடிக்கிறீங்க, இந்த இடத்துல அடிக்கிறீங்க, ஏதோ ஒரு கண்ணாடி ஏதோ ஒரு பரப்புன்னு வச்சுக்கோங்க, பரப்பு. ஒளி எதிரொலிப்பு விதினா ஒன்றுமே கிடையாது, டுபாக்கூர் சாதாரண விஷயம். வீட்லேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதை பயன்படுத்தியிருப்போம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு படம் போடுறானுங்க, அவ்வளோதான். ஓகேவா? இங்கே டார்ச் லைட் இருக்குது, இங்கேருந்து அடிக்கிறீங்க, இங்கே வந்து பழுது ஒளி, அது எதிரொலிக்கும். ஏன்னா ஒப்பேக் பொருளாக இருந்தால், கண்ணாடியாக இருந்தால் எதிரொலிக்காது, கண்ணாடியும் கொஞ்சம் எதிரொலிக்கும். சரியா? ரைட். கண்ணாடி மீன்ஸ் ஒளி பூந்து போகக்கூடியது, அந்த கண்ணாடி சொல்கிறேன். சரியா? முகம் பார்க்குற கண்ணாடி கிடையாது, லென்ஸ் இருக்குல்ல, லென்ஸு அது. சரி, அப்போ இதில் வந்து படுது, இப்படி பட்டு எதிரொலிக்கும். டார்ச் லைட்லேருந்து வருதில்ல, அதுக்கு பேர் என்னது, படுகதிர். படுகதிர் இன்சிடென்ட் இங்கிலீஷில் வந்து இதுக்கு பேர். இந்த கதிர்னா ஒளி லைட் இருக்குல்ல, கதிர் மாதிரி தான் அப்படி ஒரே ஸ்ட்ரைட்டாக போகும், அதை கதிர்னு சொல்லுவாங்க, ரே. படுகதிர் அந்த எதிரொலிக்கக்கூடிய பொருள் மேலே படக்கூடிய கதிர், அதுதான் படுகதிர். சரியா? இன்சிடென்ட் ரே, இன்சிடென்ட் தாம்மா. இன்சிடென்ட் ரே கரெக்டாக என்ன பண்ணும், அது எதிரொலிக்கும். சரியா? அதுக்கு பேர் என்னது, எதிரொலிப்பு கதிர். வார்த்தையில் அர்த்தம் இருக்கா? ரெஃப்ளெக்டிவ் அல்லது ரெஃப்ளெக்ஷன் ரே இங்கிலீஷில். அவ்வளோதான். தமிழில் புரிஞ்சுன்னா இங்கிலீஷு, வேறு மொழிலாம் சும்மா டுபாக்கூர் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த கான்செப்ட் புரியாதனால தான் நமக்கு மொழி பிரச்சனையே வரும். கான்செப்ட்லாம் புரிஞ்சுட்டா அங்கே போய் அவன் சொல்லதை வச்சு என்ன பண்ணலாம், அவன் மொழி ஈஸியாக கற்றுக்கலாம். சரி, இந்த ரெண்டு பட்டு எதிரொலிக்கிறதுல அந்த பாயிண்ட் ஒரே பாயிண்ட்டாக தான் இருக்கும். எந்த பாயிண்டில் படுதோ அந்த பாயிண்டில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த பாயிண்ட்டுக்கு நேராக என்ன பண்ணணும், நம்ம கற்பனையாக ஒரு கோடு போடணும். இது கற்பனை கோடு, நார்மல் அப்படிம்பாங்க. நார்மல் குத்துக்கோடு தமிழில், இங்கிலீஷில் நார்மல் அதுதான் எண்ணு, இது குத்துக்கோடு. நம்ம கற்பனையாக வரைஞ்சிக்கிறோம். கதிர் படுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. அங்கே எந்த இடத்துல படுதோ அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, ஒரு கோட்டை அங்கேருந்து வரைஞ்சிருக்கு, இதுதான் நார்மல். ஓகேவா? இந்த படுகதிருக்கும் நார்மல் குத்துக்கோட்டுக்கு நடுவில் ஆங்கிள் இருக்குல்ல, கோணம். ஆங்கிள்னால் என்னென்னு தெரியும் உங்களுக்கு, பார்த்துருப்போம் எல்லாத்துக்கும். ஒரு புள்ளியிலேருந்து 2 கோடு போனாக்கா அதுக்கு நடுவில் எவ்வளோ கேப்பு, இந்த ஆங்கிள் தானே இது, இந்த அந்த கேப்பு தானே இது ஆங்கிள். சரியா? படுகோணத்துக்கு சரி படுகதிருக்கும் குத்துக்கோட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கோணம் என்னது, படுகோணம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், படுகோணம். அதே மாதிரி குத்துக்கோட்டுக்கும் எதிரொலிப்பு கதிருக்குல அதுக்கு நடுவில் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது, அதுக்கு பேர் என்னது, எதிரொலிப்பு கோணம். ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன், ரெஃப்ராக்ஷன் கிடையாது, அது வேறு. ரெஃப்ளெக்ஷன், ரெஃப்ளெக்ஷன், ரிப்ளை அப்படின்னா வச்சுங்க. ரிஃப்ளெக்ஷன், ரெஃப்ராக்ஷன் வேறு, ரேர்ஃபேக்ஷனா, ரேர்ஃபேக்ஷன் அது வேறு.
ரேர்ஃப்ராக்ஷன் தானே. ரெஃப்ராக்ஷன் இருக்குது. ரெஃப்ராக்ஷனா ரைட், ஓகே. ரெஃப்ராக்ஷன் அது வேறு. ஆமாம், சரி. இது வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது படம், அவ்வளோதான். விதி என்ன சார் அப்படின்னாக்கா, எப்பயுமே இந்த படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும். அவ்வளோதான், இதுதான் விதி. இது 40 டிகிரி இந்த கோணம் இருந்ததுனாக்கா எதிரொலிப்பு கோணம் எவ்வளோ இருக்கும்? அதே 40 டிகிரி. இன்னும் கோணத்தை என்ன பண்ணுங்க, அதிகப்படுத்துங்க, 60 டிகிரி அப்படின்னாக்கா இது வேணாவும் இன்னும் இங்கே போகும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா கதையே வேறு. ஆனால் அப்ளை பண்ணியிருக்கிறோம் கரெக்டாக. இது மனப்பாடம் பண்ணி வச்சு வீண் பண்ணிட்டோம். இப்போ வீட்டில் என்ன பண்ணுங்க, ஒரு அந்த பக்கம் உள்ளவனா தெரியாமல் பார்க்கணும். நீ ஏன் வண்டியில் போவே, பின்னாடி வரவங்கள பார்க்கணும். சைடு மிரரில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறியா? உன் மூஞ்சி அந்த கண்ணாடியில் என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிளில் அந்த பக்கம் இருக்கிறவன் தான் உனக்கு தெரியுமா? புரியுதா? இங்கே தான் நீ இருக்கிற, இங்கே இருக்கிறவனை பார்க்கணும், சரியா? அப்போ இவனும் நீங்களும் என்ன பண்ணணும், கண்ணாடிக்கு ஒரே ஆங்கிளில் இருக்கணும். அதான் கான்செப்ட். அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போமா? நேற்று நடந்துச்சு, காலேஜில் நின்றுக்கிட்டு இருக்கேன், ஒரு கண்ணாடியில் பசங்க ஏதோ குடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. எங்கடா நிற்கிறானுங்க, நடுவில் என்னது செவுரு. கரெக்டாக பார்த்தேன், நம்ம எந்த ஆங்கிளில் இருக்கோம் அந்த ஆங்கிள் அங்கே தான் இருக்கணும். எட்டி பார்த்தா அங்கே தான் நிற்கிறான். அதுதான் சயின்ஸ். அப்படி வாழ ஆரம்பிச்சிருவோம். நம்ம இயற்கை அறிவியலோடு வாழ்கிறதே கிடையாது. அதான் சொல்கிறேன்ல, 1500 வருஷத்துக்கு முன்னாடி உருவான, இந்த பக்தி காலத்துக்கு முன்னாடி உருவான அறிவியலை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் வண்டியை. ஆமாம், அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அதான் வந்து என்னது விதி. ஐ இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வந்து ஐ, ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் வந்து ஆர். ஸோ அதான் ஃபார்முலா. ஆர் இஸ் ஐ ஈக்குவல் டு ஆர். படுகதிர், குத்துக்கோடு, எதிரொலிப்பு மூணும் ஒரே இடத்துல இருக்கும். அவ்வளோதான். இது வந்து எக்ஸ்பிளனேஷன். இந்த படத்தை எப்படி போட்டோம், விதி என்னது, இதுதான். இதை வச்சு நிறையா விஷயத்த நம்ம அப்ளை பண்ணுவாங்க. லைஃப்பில் அப்ளை பண்ணியிருக்காங்க, கருவி தயாரிக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். ஓகேவா? ரைட். என்ன நிலையானது? புரியல. இந்த ஆங்கிளில் எந்த மாற்றம் ஏற்படாது. இது 27 டிகிரியா? அப்போ இது எத்தனை டிகிரி? 27 டிகிரி. இது கூட கேள்வியாக கேட்பான், பார்த்துக்கோங்க. இதை சால்வ் பண்ணி பார்த்துட்டு வாங்க, போட்டிருப்பான். சால்வ் பண்ணி பார்த்துட்டு வாங்க. பெரிஸ்கோப், இந்த விதிப்படி தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதான் பெரிஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து இங்கே படம், இங்கே கண்ணாடி வச்சுருப்பாங்க, ஓகேவா? அங்கே வந்து இந்த குருவி இங்கே வந்து இதில் போடும், அதிலேருந்து பட்டு இங்கே வரும். இந்த விதிப்படி தான் அதை தயாரித்தாங்க. இங்கே ஒரு கண்ணாடி இருக்கும், சரியா? இதில் பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ நமக்கு இந்த கண்ணாடியில் அந்த பிம்பம் தெரியும். ஓகேவா? பெரிஸ்கோப். இந்த இராணுவத்தில் உயரமான இடத்துல உள்ளலாம் இங்கேருந்து பார்க்கலாம், வச்சு பார்க்கலாம். அப்புறம் நீர்மூழ்கி உள்ளேருந்து வெளியில் நடக்கிறத பார்த்துக்குவாங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்க, தண்ணி அலை அடிக்காமல் தண்ணி அப்படி ஸ்டாக்னண்ட்டாக நிற்கிது. அப்போ போய் நின்று பாருங்கள், சுற்றியில் உள்ள மரம்லாம் உங்களுக்கு தெரியும் தண்ணியில், சரியா? அலை வருதுன்னு வச்சுக்கோங்க, அலைன்னா என்ன, தண்ணி மேடு போல் மேலே கீழே போயிட்டு வரும். அப்போ தெரியாது. என்ன காரணம்னா, அங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பரப்பு இருக்குது, மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கணும். அப்போ என்ன மாதிரி வந்து படுதோ அதே மாதிரி அங்கே தெரியும். இப்படி மேடு பள்ளமாக இருந்ததுன்னா செதஞ்சிடும். இந்த செவர் இருக்குல்ல, செவரில் முன்னாடி போய் நில்லுங்க, நம்ம மூஞ்சி தெரியுமா? மேடு பள்ளமாக இருக்கும், ஆனால் தெரிய வைக்க முடியும். இந்த செவத்தில் என்ன கலராக இருந்தாலும் சரி, அது செங்கல்லாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று மேடு பள்ளம் இல்லாமல் பாலிஷ் போட்டிங்கன்னா உங்கள் மூஞ்சி தெரியும்.
கண்ணாடி பார்க்குறோம் முகம் பார்க்குறோம்ல 90 டிகிரியில் போய் நிற்கிற 90 டிகிரி உனக்கு மூஞ்சி தெரியும். லைட்டாக திருப்பினா என்ன ஆகும், வேறு எங்கேயோ உள்ளதான் தெரியும். இந்த விதிப்படி கண்ணாடியில் மேடு பள்ளம் இல்லாமல் சமமாக இருக்குது, எல்லா லைட்டையும் அதை அழைப்பி விடுது, நமக்கு முகம் தெரியுது. மேடு பள்ளம் இருந்தால் என்ன அது செவரில் மாலிக்குள்ளலாம் இப்படி மேடு பள்ளமாக இருக்கும். இது ஒழுங்கற்ற எதிரொலிப்பு, இது ஒழுங்கான யூனிஃபார்ம் ரெஃப்ளெக்ஷன், இது நான் யூனிஃபார்ம் ரெஃப்ளெக்ஷன். இங்கிலீஷ் வார்த்தையும் பார்த்துறோம். வேறையா? சரி. ஸ்மூத் சர்ஃபேஸில் ஸ்பெக்குலர்னால் அது அதில் உள்ள பிம்பத்தை உங்களால் பார்க்க முடியும். ஸ்பெக்குலர் அப்படின்னா ஸ்பெக்கிள் கண்ணாடின்னு அர்த்தம். ஓகேவா? கண் அந்த மாதிரி அர்த்தம். டிஃப்யூஸ் செதஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இதில் உள்ள மாலிகுல் எப்படி இருக்கும், அங்கங்கே இருக்கும். அப்போது மேடு பள்ளமாக இருந்தது அப்படின்னாக்கா அதில் படக்கூடிய ஒளி என்ன பண்ண முடியாது, நீங்கள் பிம்பத்தை பார்க்க முடியாது. மேடு பள்ளம் இல்லாத சர்ஃபேஸ் மேலே ஒளிப்பட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா பிம்பத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதாங்க ஒளிக்கற்றையின் வகைகள். இது ரே, பீமா, பீம். ஒரு கோடு இருக்குல்ல, லைட்டோட ஒரு கோடு வந்துட்டு ரே அப்படிம்பாங்க. இது வந்துட்டு ரே. இது மாதிரி 4-5 ரே அந்த பல்புலேருந்து பாருங்கள், கண்ணை சிமிட்டி பாருங்கள், பல்புலேருந்து நிறைய கோடு வந்துக்கிட்டு இருக்கும். ஓகேவா? நிறைய கோடு வரும். அப்போ ரே தான் எப்பயுமே என்னது பீம் அப்படின்னு சொல்லலாம். ரைட். இப்போ நிறையா கதிர்கள் இணையாக இந்த மாதிரி வந்துச்சு, எங்கேயுமே மீட் ஆகாது, அதுக்கு பேர் வந்து இணைக்கதிர், பேரலல் ரேஸ். நிறைய இடத்துல இருந்து வந்து ஒரு இடத்துல குவியுது, அப்போ குவிக்கற்றை. இங்கிலீஷில் கன்வர்ஜன். ஜாகிரபியில் பார்த்தோம் அந்த வார்த்தையை. அது மாதிரி ஒரு பாயிண்ட்லேருந்து என்ன ஆகுது, லைட்டு நிறைய பக்கம் போகுது. பல்ப்லேருந்து வருதுல்ல, அதெல்லாம் என்னது, டைவர்ஜன். ஸ்பீட் ஆஃப் லைட் 3 லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட், நொடிக்கு ஒளியோட வேகம். ஒளி ஊடுருவும் பொருள் டிரான்ஸ்பரண்ட். கண்ணாடிலாம் இருக்குல்ல, பார்க்குற கண்ணாடியில் அந்த கண்ணாடி டோரு அதெல்லாம் வைக்கிறாங்களே, அது கண் கண்ணாடி. லென்ஸு, தூய கண்ணாடி குவளை, தூய நீர். தூய நீரில் என்ன பண்ணலாம், உள்ள பொருள்லாம் தெரியும். ஒளி ஊடுருவி வருது, 100% ஊடுருவி வருது, அவ்வளோதான். பேருந்தின் முகப்பு கண்ணாடி. பகுதி டிரான்ஸ்லூசன், சொரசொரப்பான கண்ணாடி. சொரசொரப்பான கண்ணாடி அவரிடம் அந்த கண்ணாடி இருக்குல்ல, அது லைட்டாக தெரியும், அந்த பக்கம் ஆள் கிராஸ் அவர் தெரியும். பாருங்க, இதெல்லாம் அந்த பக்கம் ஆள் போகிற தெரியும். என்ன ஆகுது, நமக்கு யாருன்னு தெரியாது. ஏன்னா 100% என்ன ஆகல, அங்கேருந்து ஒளி நமக்கு வரல. அடுத்தது ஒளி புகா பொருள். சுத்தமாக என்ன பண்ணாது, எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். ஊடுருவா பொருள், ஒப்பாக். அப்போ பொருள்களை அந்த பொருள் வழியாக ஒளி ஊடுருவி செல்லுமா செல்லாதான்ற அடிப்படையில் 3 வகை. ஓகேவா? ரைட். நிழல்கள். நிழல் எப்படி உருவாகுது தெரியுமா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பேப்பர் வச்சுட்டாங்க, இங்கே ஒரு செவுரு, இங்கே பல்ப் இருக்குது. இந்த இடத்துல இந்த பேப்பரில் ஓட்டை போட்டாச்சு. ஓகேவா? அந்த ஓட்டை வழியாக போகக்கூடிய ஒளி ஒன்றும் பிரச்சனை, அங்கே போய் பட்டுருச்சு. சரியா? ஓட்டை இல்லாமல் மற்ற இடத்துல படுதில்ல பேப்பரில், அது தடுத்துக்குது. அப்போ அங்கே என்னவா இருக்கும், இருட்டது, டார்க். அப்போ நிழல் அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னோட ஷேடோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஒளி தடுத்த பகுதி மட்டும் பின்னாடி ஷேடோவாக தெரியும். இந்த ஷேடோ எங்கே இருக்கும்,
இந்த பொருளோட ஷேடோ தான் அங்கே விழுகுது. ஓகேவா? ஒளி மூலத்திற்கும் எதிர் திசையில் இருக்கும். ஒளி மூலம் எங்கேருந்து லைட் வருதோ அதுக்கு எதிர் திசையில் இருக்கும். சரியா? காலையில் இதெல்லாம் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நம்ம எங்கேயும் அதுக்கு ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. துபா கூறுங்க. இது புரிஞ்சிருந்தா வேலை முடிஞ்சு போச்சு. சரியா? காலையில் எப்பயுமே உன்னோட ஷேடோ வெயிலில் போய் நிற்கிற உன்னோட ஷேடோ எங்கே விழுகும்? மேற்கு பக்கம் விழுகும். தெற்கு நோக்கி நிற்கிற உனக்கு இடது பக்கம் நிற்குமா விழுகுமா வலது பக்கம் விழுகுமா? தெற்கு நோக்கி நிற்கிற வலது பக்கம் விழுகும். கற்பனை பண்ணணும். கேட்டால் இது பெரிய ஆப்டிடியூட் ரீசனிங்கம்மா. அதுக்கு ஒரு புக்கு வேறு. கற்பனை திறன் இருந்தால் முடிஞ்சு போச்சு. அதான் வேணும் அவனுக்கு. புக்கை மனப்பாடம் பண்ணுறவன் தேவையில்ல. எதுக்கு? கவர்மெண்ட் வேலைக்கு. பென்சில். நிழலோட பங்கு. எல்லா பொருட்களும் நிழல்களை உருவாக்குவதில்லை. ஒளி ஊடுருவா பொருள் மட்டுமே நிழல்களை உருவாக்கும். கரெக்டா? நிழல் எப்பொழுதும் ஒளி மூலம் இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் இருக்கும். கரெக்டா? ஸ்டேட்மெண்ட்டில் கேட்போம் பார்த்துக்கோங்க. ஒரு பொருளின் நிழலை கண்டு அப்பொருளின் தன்மையை கண்டறிய இயலாது. கண்டறிய முடியுமா? குண்டா இருக்குது, ஒல்லியாக இருக்குது, குட்டையாக இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டெல்லாம் முடிக்க முடியாது. காலையில் போய் பாரு, நில்லு, சூரிய ஒளியில் நிழல் ரொம்ப தூரத்துக்கு விழுகும். அவ்வளோ உயரமாக இருக்க நீ. மதியம் 11:30க்கு பக்கத்து குட்டிக்கும் உண்டா விழுகும். அவ்வளோ குட்டியா நீ? அது மாதிரி பொருளோட நிறம் எதுவாக இருக்கும்? நிழல் எப்படி இருக்கும்? டார்க்காக தான் இருக்கும். ஒளி மூலம் ஒளி ஊடுருவா பொருள் மற்றும் நிழல் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமையும். ஆமாம். ஒரு பொருளின் நிழலின் அளவானது ஒளி மூலம் பொருளுக்கு இடையே உள்ள தொலைவு, பொருள் மற்றும் திரைக்கு இடையான உள்ள தொலைவு ஆகியவற்றை சார்ந்துள்ளது. எங்கே இருக்கு? புரியுதா? அந்த விடிய காலையில் தூரமாக விழுகும். ஏன்னா தூரம், சூரிய ஒளி தூரம். காலையில் என்ன ஆயிரும்? உச்சிக்கு வந்துடும் பக்கம். அதான் சின்னதாக விழுகும். அடுத்தது கிரகணம். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். இதை நம்ம ஜாகிரபிலே பார்த்துட்டோம்ல. சூரிய கிரகணத்தப்ப என்ன ஆகும்? மூன் சூரியன் மறைக்கப்படும். அதான் சூரிய கிரகணம். ஜாகிரபியில் பார்த்துட்டோம். அதனால் நான் ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் சொல்லலை. நிலாவோட ஷேடோ பூமி மேலே விழுகும். எந்த இடத்துல விழுகுதோ அந்த இடத்துல அப்போ கொஞ்சம் நேரம் என்ன இருக்கும்? இருட்டாயிரும். கேட்பாங்க. சூரிய கிரகணத்தப்ப எதோட நிழல் எது மேலே விழுகும்? நிலாவோட நிழல் பூமி மேலே விழுகும். ஓகேவா? சந்திர கிரகணம் எதோட நிழல் எது மேலே விழுகுது? பார்த்து சொல்லுங்கள். பூமியோட நிழல் நிலா மேலே விழுகும். ரெண்டுமே என்னது? நிழல் தான் பண்ணுற வேலை. ஜாகிரபியில் டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். பார்க்காதவங்க அங்கே பேசிக்கும். ஆடினா என்ன சார்? டான்ஸ் ஆடுறது இல்லை. முழுவதும் ஒளியை முழுவதும் ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பக்கூடியது. பரப்பு எப்படி இருக்கணும்? சொரசொரப்பு இல்லாமல் இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஆடி. இங்கிலீஷில் என்னம்மா? மிரர் தானே இது? ஆமாம். அதில் பிளேன் மிரர். பிளேன் சமதள ஆடினாக்கா முன்னாடி வளைஞ்சோல் அது பின்னாடி குளிந்தோ இருக்கக்கூடாது. அது பேர் சமதள ஆடி. முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குல்ல, அதெல்லாம் சமதள ஆடி. அதில் எப்படி பிம்பம் எப்படி இருக்குனாக்கா நேராக இருக்கும். பட் இடவள மாற்றாக இருக்கும். வலது கையை தூக்குனினாக்கா இடது பக்கம் கை இங்கே தெரியும். இடது கையை தூக்குனா அந்த கை தூக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நம்ம தானே வலது கையை தூக்கி பாருங்கள், எப்படி தெரியும் நமக்கு? இடது கையை தூக்குன மாதிரி தெரியும். இடவள மாற்றம். இதெல்லாம் புரிஞ்சு நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு தான் இடவள மாற்றாக அமையும். நேரான பிம்பமாக இருக்கும். பிம்பம் ரெண்டும் ஒரே அளவில் இருக்கும். மாய பிம்பம். உண்மையான பிம்பம் எப்படி இருக்கும்? தலைகீழாக இருக்கும். நேராக இருந்தால் அது மாய பிம்பம், விர்ச்சுவல் இமேஜ். அதேமாதிரி கண்ணாடியில் நீ கண்ணாடியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கிற அதே அளவுக்கு உன்னோட பிம்பம் எங்கே இருக்கும்? உள்ள கண்ணாடிக்குள்ளே அவ்வளோ தூரத்தில் தெரியும். இதில் பிளேன் மிரரில். இந்த மிரரில் இன்னும் 2 இருக்கா? அதெல்லாம் பார்ப்போம். ஒளி இலை இதை பற்றி பார்ப்போம். இது இப்போ நாம் சொன்னால் புரியாது. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க.
ஒளிக்கதிர் தான் என்ன ஆகுது? ஃபோட்டோசிந்தசிஸ். செயற்கை ஒளிக்கதிர் எது? லைட் அடிக்கிறனால அது ஒளியோட பண்பு நிழல் உருவாக்கும். நிறத்தை பற்றி பார்ப்போம், நிறம் எப்படி உருவாகுது என்ன எல்லாம் பார்ப்போம். இது வந்து என்னது? மெய்பிம்பம். எதிரொலிப்பு, எதிரொலிப்போட விதியெல்லாம் பார்த்தோமா? இது என்ன பிம்பம்? மாயபிம்பம். மெய்பிம்பம் மாயபிம்பம் அதெல்லாம் முன்னாடி பேசியாச்சு. இதெல்லாம் முன்னாடி பேசியாச்சு. ஆம்புலன்ஸில் எப்படி எழுதியிருப்பாங்க? சரியா? இது மிரர் மாயபிம்பத்தை தான் உருவாக்கும். அப்போ என்ன இருக்கும்? இடவள மாற்றா அதில் நமக்கு தெரியும். அப்போ முன்னாடி காரில் போயிட்டு இருக்கவன் பின்னாடி வர வண்டி என்னென்னு பார்க்கணும்ல. எதில் பார்ப்பான்? சைடு மிரரில் தான் பார்ப்பான். மிரரில் என்னவாக இருக்கும்? மாயபிம்பமாக இருக்கும். மாயபிம்பம் இடவள மாற்றா இருக்கும். அதனால தான் ஆம்புலன்ஸ்லாம் இப்படி எழுதியிருப்பாங்க, இடவள மாற்றா எழுதி வச்சுருவாங்க. அப்போ இவனுக்கு எப்படி தெரியும்? நேராக தெரியும். ஆம்புலன்ஸ் இதெல்லாம் கூட கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இப்படி கண்ணாடியில் முன்னாடி போகிறவனுக்கு கண்ணாடியில் இப்படி தெரியும், வழி விடுவான். அதுக்காக தான். வாகனங்களின் பின்புறம் சிவப்பு நிறம் ஏன் பார்ப்போம்? அலை நீளம் அதிகம், அதனால் பாத்தி வேவ்லென்த் அதிகம் பார்ப்போம். அதெல்லாம் நிறங்கள்லாம் ஏன்டா கொடுத்தீங்க இவனுங்களுக்கு? சரி சொல்கிறேன். கண்ணுறு ஒளி அதோட அலை நீளம் வேவ் லென்த். கண்ணுறு ஒளினா விசிபிள் ரேஸ், கண்ணால் பார்க்கக்கூடியது. நம்மளை சுற்றி ஏகப்பட்ட ரேஸ் இருக்குது, சரியா? இப்போ ரேடியோ வேவ்ஸு மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதில் ரேடியோ வேவ்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதுமாதிரி ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறீங்களா, அதில் ரேஸு இன்ஃப்ராரெட் ரேஸ் தான் போயிட்டு உங்கள் ரிமோட்லேருந்து அந்த பல்ப்லேருந்து ஒளி போய் டிவியில் போய் வேலை செய்யும். பேயெல்லாம் வேலை செய்யாது, பயப்படலாம் வேண்டாம். அதில் கடவுள் ஹெல்ப் பண்ணுறாராங்க? இல்லை. யார் ஹெல்ப் பண்ணுறா? கண்ணுக்கு தெரியாத அந்த ரேஸ். கண்ணுக்கு தெரிகிறது தானே அது விசிபிள் ரேஸ், கண்ணுறு ரேஸ், ஒளி. கண்ணுறு ஒளி. என்ன சாமி ஆடிக்கிட்டு இருக்கிற? கண்ணுறு ரேஸ். இதோட வேவ் லென்த்து எவ்வளோவாமா? 400 மீட்டர்லேருந்து 400 நேனோமீட்டர்லேருந்து 700 நேனோமீட்டர் வரைக்கும் இருக்குது. ஒரு நேனோமீட்டர்னால் எவ்வளோன்னு தெரியும் நமக்கு. வெள்ளை கலராக இருக்குல்ல, வெள்ளை கலரை உடச்சிங்க அப்படின்னாக்கா 7 கலர் கிடைக்கும். 7 கலர் ஒன்று சேர்ந்தது தானே இது வெள்ளை கலர். அதை விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ, க்ரீனு, எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. இந்த 7 கலர்னுடைய கலவை தானே இது வெள்ளை. அப்போ வெள்ளையை உடச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 7 கலர் கிடைக்கும். அதனால தான் சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய நார்மல் டைமில் இதுக்கு தெரியாது வானவில். மழை பெஞ்ச டைமில் மட்டும் என்ன ஆகும்? வானவில் சூரியனுக்கு எதிர் திசையில் இருக்கும். சூரியன் எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் வானவில். சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளி வந்து வெள்ளை, சரியா? அது காரணம், அந்த காரணத்தை நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒளி என்ன ஆகும்? பிரியும், சரியா? நீர் திவலை மேகத்துக்குள்ளே பூந்து வரும்பொழுது, அல்லது நீர் திவலை இருக்குல்ல, மேகம் வானத்தில் இருக்கக்கூடிய தண்ணி, அதில் உள்ளே பூந்து வரும்பொழுது என்ன ஆகும்? ஒளி விலகல் நடக்கும். அதுக்கப்புறம் ஒளி பிரிகை நடக்கும். ஒளி பிரிதல், ஒளி விலகல்னால ஒளி பிரிதல் நடக்கும். இது ஒரு ஒளி பிரிகை செயல். எது? வானவில் தோன்றது. சூரியனிலிருந்து வரக்கூடிய வெள்ளை கலரு ஒளி பிரிகைனால என்ன ஆகுது? 7 வண்ணமாக தெரியுது. அப்போ 7 கலர் சேர்ந்தது தான் என்னது? வெள்ளை. பிரிசம்னு சொல்லுவாங்க இதை. வெள்ளை கலர் லைட் அடிச்சிங்கன்னா வெளியில் வரும்பொழுது என்ன ஆயிரும்? 7 வண்ணம் தெரியும். டைமண்ட் அதே கதை தான். வண்ணம் தெரியுதா? ரைட். நிறப்பிரிகை. எல்லா நிறத்தையும் சேர்த்தோம்னா என்னது? நிறத்தொகுப்பு. இதை முதல்ல நியூட்டன் தான் என்ன பண்ணுவார்? எக்ஸ்பிளைன் பண்ணுவார். 7 வண்ணம் சேர்ந்தது தானே வெள்ளை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்காக அவர் யூஸ் பண்ணது தான் அது நியூட்டன் வட்டு, டிஸ்க்கு, நியூட்டன் டிஸ்க்கு. எல்லா கலரையும் அடிச்சு விட்டார். ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்து ஸ்டேஜில் நின்றுக்கிட்டார். இங்கிலீஷ்காரன் அடுத்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் நீ பொண்ணு போய் சொன்னீங்கன்னா யூரோப்பியன்ஸு ஏற்றுக்க மாட்டான். எக்ஸ்பிளைன் பண்ணணும் ப்ராப்பராக, அது காரணம் சொல்லணும். இந்த கோமியம் குடித்தாக்கா
நோய் தீரும் காரணத்தை எடுத்துகிட்டு வந்து காமிக்கணும். அமெரிக்காவில் அமெரிக்காவில் ஆராய்ச்சி செஞ்சாங்கன்னு கதை விட்றானுங்க இங்கே. அதெல்லாம் கேட்க மாட்டான், போய் எடுத்துகிட்டு வந்துடுவான். இல்லைனா பொலியர்னு அடித்து துரத்தி விட்ருவான், போடா அந்த பக்கம் அப்படின்ட்டு. நம்மளாம் கேனைன்ட்டு என்ன பண்ணுறான், கோமியம் குடி சாணி தின்னு அப்படின்ட்டு இருக்கானுங்க முட்டா பயிலுங்க. ஆமாம், இந்த பாருங்க தான் நியூட்டனோட வட்டு 7 வண்ணம் இருக்கும் அதில், ரெட்டு கிட்டு எல்லாம். ஸ்டேஜில் இன்னும் என்ன பண்ணுறாரு, பெயிண்ட் அடிச்சுக்கிட்டார். இப்போ இது வைக்க அப்போல்லாம் இது வேகமாக சுற்றி விட்றாரு. 7 வண்ணம் ஒன்றா சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, வெள்ளையாமல் ஆயிடுச்சு பிளேட்டு. நிறுத்தின ஒன்றா 7 வண்ணம் தெரியுது. எல்லாம் மிரண்டு பார்க்குறான் டாய் அப்படின்ட்டு. அவர் தான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சரியா, சாதாரண விஷயம் அது. அடுத்தது இதில் என்ன கேள்வி, போன குரூப் 4லையா 2லையா இந்த 2 கலரை மஞ்சளையும் இதையும் சேர்த்தா நம்ம கிளாஸில் சாதாரணமாக எடுத்துருவோம். இதில் வந்து கேள்வி, இந்த கலர் ரோஜாப்பூ மேலே மஞ்சள் கலர் பட்டா என்ன கலர் ஆகும், என்ன கலர் ஆகும்? ரோஜாப்பூ மேலே ஏதோ ஒரு கேட்டிருந்தாங்க, பச்சை கலராக ஏதோ கேட்டிருந்தாங்க. அவங்க தானே பார்த்துக்கங்க. இது சிகப்பு, இது நீலம், இது பச்சை. பச்சை கலரும் சிவப்பு கலரும் சேர்ந்தா என்ன கலர் ஆகும்? மஞ்சள். ஓகேவா? ஆமாம், பச்சையும் ப்ளூவும் சேர்ந்தா நம்ம ப்ளூ கலரு. பச்சையும் ரெட்டு சேர்ந்தா என்னது? மெஜந்தா. மெஜந்தா மெஜந்தா. இது 3 மிக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? அது மாதிரி வெள்ளை. இது எல்லாம் இந்த 3 கலரையும் எல்லா கலரும் இருக்குல்ல, இது 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 3 சேர்த்துனா என்ன வெள்ளை ஒன்றும். மஞ்சள், ப்ளூவு, மெஜந்தா சேர்த்துனா வெள்ளையாயிரும். அது மாதிரி இங்கே இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த தடவை இதில் கேட்கலாம். ஓவர் இந்த 3ஐயும் எடுத்து போடுங்க, இது கிடச்சிரும். எல்லோ, ப்ளூ, மெஜந்தா 3ஐயும் மிக்ஸ் பண்ணால் கிடைக்கும். எல்லாம் இப்படி தான் மிக்சிங் தான், அப்படி தான் பண்ணுவானுங்க அவனுங்க, வேறு ஒன்றுமே பண்ண மாட்டான். மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பான். மேஜர் கலர் 7 கலர் தான் இருக்கும். ஒவ்வொரு ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணால் ஒவ்வொரு கலர் கிடைக்கும். சரியா? 7 டப்பாவில் தான் வச்சுருப்பான், அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான கலரை ஆனால் போர்டு வச்சுருப்பான், எங்கள் இத்தனை கலர் இருக்குன்னு ஏகப்பட்ட அந்த ஒரு அட்டை வச்சு ஆல்பம் வச்சு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு பர்டிகுலர் ரேஷியோவில் மாற்றுறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி தாங்க லைட்டு இன்னும் இருக்குது. இதோட இன்னும் கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். யூஸ் பண்ணுங்கள். எப்பொழுதும் டேஷ் செல்லும். இந்த பண்பு டேஷ் என்ன அழைக்கப்படுகிறது? நேர்கோட்டில் இந்த பண்பு, அது என்னன்னே தெரில. நேர்கோட்டில் செல்லும், அவ்வளோதான், விட்டுருங்க. ஆடியில் படும் ஒளியானது டேஷ். ஆடி என்னது? கண்ணாடி, மிரர். என்ன பண்ணும்? எதிரொலி. அதனால தான் நமக்கு அதில் பிம்பம் தெரியுது. டேஷ் பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறது. கண்ணாடி சமமான பரப்பு, அப்படி தான் சொல்லுவோம். ஒளி என்பது ஒரு வகை டேஷ். நீங்கள் உங்கள் பிம்பத்தை பளபளப்பான பரப்பில் பார்க்க இயலும், ஆனால் மரமேஜையில் பரப்பில் பார்க்க இயலாது. என்ன காரணம்? இது ஒழுங்கான எதிரொலிப்பு, அது ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. டிஃப்யூஸ்டு, ஸ்பெக்குலேட்டிவ், அவ்வளோதான். ஸ்பெக்குலேட்டிவ், டிஃப்யூஸ்டு. ரைட். எது பகுதி ஒளி ஊடுருவும்? மேகம் பகுதி. அதனால தான் மிஸ்ட் இருக்குல்ல, அந்த பக்கம் போகிற ஆள் தெரியுதா இல்லையா? லைட் வருதா இல்லையா மிஸ்ட்டுக்குள்ளே பூந்து? எதிரொலிப்பானது டேஷ் எதிரொலிப்பு நடைபெறுகிறது. ஒளியானது எதிரொலிக்கும் பரப்பை அடையும் பொழுது, ஆமாவா? எதிரொலிக்கும் பரப்பை அணுகும் பொழுது, எதிரொலிக்கும் பரப்பின் வழியே செல்லும் பொழுது. ரைட். இதுதான் ஆன்சர். அடையும் பொழுது. கீழ்காணும் எப்பொருள் ஒளியை நன்கு எதிரொலிக்கும்? கண்ணாடி, மிரர். சிவராஜின் 1 மீட்டர் அளவுகோலை காலை
7 மணிக்கு விளையாட்டு மைதானத்தில் வைக்கிறாங்களாமா, நேராக வச்சுக்கிறாங்க. நண்பகலில் தோன்றும் அளவுகோலின் நிழலானது எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும், அதோட சின்னதாக இருக்கும். ஊதுத்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம், ரைட், ஏதோ ஒன்று தலைகீழானது ஏனெனில் என்ன பிம்பம் அது? ஒளியானது நேர்கோட்டில் செல்லும், அதுதான் காரணம். ஒளி நேர்கோட்டில் செல்கிறது. ஒளி ஊடுருவா பொருள் ஒளியை தன் வழி அனுமதிப்பதில்லை. ஒளி ஊடுருவா பொருள், கரெக்டா? கரெக்டு. எதிரொலிப்பு கண்ணாடி போன்ற பரப்புகளில் நடைபெறுகிறது. சரி. இடவள மாற்றம் அடைகிறது. என்ன கேட்குறான்? நிழல்கள் உருவாக்கத்தை விளக்குகிறது. நிழல்கள் உருவாக்குறதையா? இது சம்மந்தமே கிடையாது. இது ஓகேவா? ஒளி நேர்கோட்டில் போகலான்னா என்ன ஆகும்? அது பிம்பம் உருவாகாது. அவன்கிட்ட போனவனே சுற்றிக்கிட்டு போகும், அப்போ பிம்பம் உருவாகாது. இது 2 தான் காரணம். சமதள ஆடியில் உருவாகும் பிம்பம் நேரான சமதள ஆடிமா மாயபிம்பம், நேரான மாயபிம்பம், எரெக்ட் விர்ச்சுவல் இமேஜ். அதானுமா? கரெக்டு தானே? டேஷ் எதிரொலிப்பு ஆனது பொருள்களை காண உதவுகிறது. பொருளை எப்படி பார்க்க முடியும் உங்களால்? எது எதிரொலிச்சா? லைட்டு. குழந்த மாதிரி யோசிங்க, ஆன்சர் தேடாதீங்க. ஒளிக்கதிர்கள் பளபளப்பான பரப்பின் மீது விடும் பொழுது அவை டேஷ் அடைகிறது, எதிரொலிக்கும். என்னது? என்ன எதிரொலிப்பு? ஸ்பெக்குலேட்டிவ். சூரிய ஒளியானது டேஷ் வண்ணங்களின் கலவை. ஒளி வெள்ளொலியானது 7 வண்ணங்களாக பிரிகை அடையும் நிகழ்வு நிறப்பிரிகை. அதான் மனப்பாடம் பண்ணீங்க, புரிதல், அவ்வளோதான். நிறம் பிரியுது, நிறப்பிரிகை. டிஸ்பர்சன் தேவையில்லை, ஸ்கூலில் பாங்க. ஸ்கூல் டிஸ்பர்ஸ் சொல்லாமல் என்ன அர்த்தம்? எல்லாம் பிரிஞ்சு போங்க, பிரியுது, முடிஞ்சு போச்சு. அதான் தாய்மொழியில் கான்செப்ட் தாய்மொழியில் புரிஞ்சுன்னா மற்ற மொழியெலாம் சும்மா டுபாகூர் அடித்து நவுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். சூரியன் ஒளிக்கதிர்கள் டேஷ் செய்கிறது, எதிரொலிக்கிறது. யார்? சந்திரன். 7வதுக்கு கூட இத்தனை கேள்வி போட்டு டேஷ் பயன்படுத்தி சூரிய ஒளியில் அடங்கியுள்ள வண்ணங்களை பிரிக்கலாம். பிரிசம் இருக்குல்ல, அது சொரசரப்பான பரப்பில் மேல் டேஷ் எதிரொலிப்பு நடைபெறுகிறது, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. இங்கிலீஷில் என்னமா? டிஸ்பர்ஸ்டா சம்திங். ஓகே, சரியா தவறா? என்னடா போயிட்டே இருக்குது. ஆடியின் முன் நிற்கும் பொழுது உன் வலது கையின் பிம்பம் இடக்கையின் பிம்பமும் ஒரே மாதிரியாக தோற்றமளிக்கிறது. இல்லை, மாறி. சூரிய ஒளியானது நீர்த்துளிகளின் மூலம் நிறப்பிரிகை அடைவது வானில் தோன்றுகிறது. கரெக்டு. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் அடைகிறது. கரெக்டா? எனவே பெரிஸ்கோப்பின் மூலம் தோன்றும் பிம்பமும் இளவற்ற மாற்றம் அடைகிறது. கரெக்டா? சரிதான். ஒரு இடவள மாற்றம் அடைஞ்சு இங்கே நேராக தான் தெரியும். தப்பு. 2 கண்ணாடியில் இதில் பட்டு இடவள மாற்றாத மாதிரி இங்கே வரப்போ என்ன ஆயிரும்? நேராயிரும். ஆப்போசிட். சரி. சூரிய ஒளியை கோள்கள் எதிரொலிப்பதன் காரணமாக அதனை காணலாம். கோள்களை புத்தகத்தின் மேற்பரப்பு ஒளியை எதிரொலிப்பதாக புத்தகத்தை நாம் காண முடியுது. நம்ம தானே? எல்லாம் புத்தகம் தெரியாதங்க. ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் நேர்மாறு பிம்பம். சரியா? தலைகீழானது, நேர்மாறு. சரி. ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பத்தின் அளவும் பொருளின் அளவும் சமம். சரியாக தான் இருக்கும். சைஸு, உயரம், குண்டு எல்லாம். சரி, பார்ப்போம். இதை மட்டும் செக் பண்ணுங்கள். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் தலையில் மாற்றம் அடைகிறது. சமதள ஆடி தலைகளாக தெரியும்? இல்லை, இடவள மாற்றாக இருக்கும். சமதள ஆடி ஒளி ஊடுருவாத ஒரு பொருளாகும்.
ஆமாம், ரெஃப்ளைட் பண்ணணும். ஒரு பொருளின் நிழல் பொருளில் இருக்கும் அதே பக்கத்தில் அமையும். பொருள் இருக்கும், இதே தப்பு தான். சரிதான், இது பொருள் இங்கே இருந்தால் ஒளி மூலம் இங்கே இருக்குது, இந்த அதே திசையில் தான் இருக்குது. ஒளி மூலத்துக்கு எதிர் திசையில் இருக்குது. நம்மை சுற்றி இருக்கும் பொருட்களை ஒளியின் ஒழுங்கான எதிரொலிப்பின் மூலமே காணுகின்றோம். நம்ம தானே ஒழுங்கான எதிரொலிப்பு தான். ஒரு வெள்ளொலியானது முப்பட்டகம் வழியே செல்லும் பொழுது அது 7 வண்ணங்களை பிரிக்கும். நேர்கோட்டு பண்பு, சமதள ஆடி, மின்மினி பூச்சி, நிலா, 2 ஒளிரும் பொருள். ஒளிரா பொருளா பார்த்தப்ப போட்டேன். அகன்ற ஒளி மூலம், முதன்மை ஒளி மூலம். சூரியன், ஏழு வண்ணங்கள், நிறப்பட்டை. பெரிஸ்கோப், பெரிஸ்கோப்பை மாற்றி முடுங்க. சூரியன் முதன்மை ஒளி மூலமாக, சூரியன் வந்து 7, அப்போ 5. அப்படியே ஒன்று மிஸ் ஆகுதே. பெரிஸ்கோப் ஒன்று இருக்குது, புறநிழல் ஒன்று இருக்குது. நடாடி, சரி விட்டுருங்க, பரவாயில்ல, இதோட போதும்.